சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து வர மாதிரி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். 1 கிளாஸ் அளவு அரிசிக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதே இதில் போட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, சூப்பரா இது நல்லா வாஷ் ஆகி வந்துடுச்சு. இந்த டைம்ல இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கரலாம். அரிசி பருப்பு சாதம் நல்லா குழஞ்சு வந்தால் தான் நமக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். நார்மலா ஊத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸ் அளவு ஊத்துனா கரெக்டா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் குழஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கரலாம். அடுத்ததா ஒரு 2 கிட்ட பச்சை மிளகாய், ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விடுங்க, கரெக்டா இருக்கும். அடுத்ததா ஒரு குட்டி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 போல மிளகு, ரொம்ப வாசனையா இருக்கும் போட்டீங்கன்னா. அடுத்ததா ஒரு 4 கிட்ட மிளகாய் வத்தல், கொஞ்சமா பெருங்காயம், ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம போட்ட கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி பொரிஞ்சு வரணும். இப்ப பாருங்க, சூப்பரா இது நல்லா பொரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்ததை நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். விசில் எல்லாம் போயிடுச்சு. ஓபன் பண்ணி பாருங்க சூப்பரா சாதம் நல்லா வெந்து வந்திருக்குது. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். கரண்டியை வச்சு ஓரளவுக்கு நல்லா அமுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. பாருங்க, சூப்பரா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த டைம்ல நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற தாளிப்பை எடுத்து இதுல போட்டுக்கரலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வாசனையா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு கடைசியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.